எபிசோட் 54 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம ரம்யா வந்து நடந்து வராங்க. ஸோ நம்ம வெற்றிக்கு வந்து ரம்யாவ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்து அவரு பதறி, அதுவும் இல்லாம முதல் நாள் நைட்டு ஃபுல்லா அவங்கள காணோம்னு தேடி, ஸோ இவ்ளோ நடந்து ரம்யா வந்து ஓரளவுக்கு பெட்டர் ஆகி நடந்து வரத பார்க்குறப்போ, வெற்றி வந்து ஒரு மாரி ஸ்டன் ஆயி அப்படியே பார்க்குற மாரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ரம்யா வந்தோனே என்ன வேணும்? இது சாப்பிடுறியா? அது சாப்பிடுறியா? டீ வேணுமா? காஃபி வேணுமா? அப்படிங்கிற மாரிலாம் நெறைய கேட்பாரு. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி வித்தியாசமா வெற்றிய பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் வெற்றி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து இப்படி உயிரோட நிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நீதான். ஆமா, நேத்து நீ அழுதியா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஆமா, அந்த மாரி சிச்சுவேஷன்ல யாருக்கா இருந்தாலும் கண்ணு கலங்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம வெற்றி சொன்னோனே, சரி அதெல்லாம் பரவால்ல. எனக்காக நீ கண்ணு கலங்குனல, அதுதான் எனக்கு. மறுபடியும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டியே அப்படின்னா, இல்ல இது அதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாய் அப்படி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க. ரம்யாக்கு ஆல்ரெடி வெற்றிய வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யாக்கு வெற்றி மேல இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தியான மாரி இருக்கு. ஆனா வெற்றி பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் என்ன மாதிரி வந்து ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிறத இன்னும் நமக்கு கிளியரா வந்து கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரியா வந்து வெற்றிய போய் பார்க்குறாங்க. அண்ட் அந்த புதுசா அந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து மெனுல ஆட் பண்ணணும். அத பத்திலாம் பேசுறாங்க. இவரும் வந்து இதுக்கு முன்னாடி பயங்கரமா போய் ஊர் ஊரா போயிட்டு நெறைய ரிசர்ச்லாம் பண்ணி ஐட்டம்ஸ்லாம் எடுத்தாரு இல்லையா? அத பத்தி எல்லாத்தையுமே சொல்றாரு. பயங்கர எக்ஸைட்டடா அவர் பேசுறாரு. அத கேட்டோனே நம்ம ரியாவுமே ஹாப்பி ஆயிட்டு, ஓகே இதெல்லாம் கெஸ்ட்டுக்கு பிடிக்கும். நீ வந்து இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாரி கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து இந்த முழுசா சந்திரமுகியா மாறிய கங்காவை பார் அப்படிங்கிற மாரி நம்ம ஐஷு வந்து நெடுமாறனா வந்து மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சிவாவ பார்த்து கண்ணாபின்னான்னு கத்துறாங்க. இது எந்த டைம்க்கு ரெடி ஆயி போயிருக்க வேண்டிய ஃபுட் என்ன இன்னும் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ அவங்க அங்க கிச்சன்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மாரியா பார்க்குறாங்க இவங்க கத்துறத. வேணி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா ஐஷு கிட்ட போயிட்டு, நீ அப்பா மாரி கிச்சன நடத்தணும்னு ட்ரை பண்றேன்னு எனக்கு புரியுது. பட் அதுக்காக அவராவே நீ மாறிடுவியா? ஏன் இப்படி கத்துற? சிவா மேல எந்த மிஸ்டேக்குமே இல்ல. சாப்பிங் டீம் தான் வந்து லேட்டா பண்ணி குடுத்துட்டாங்க. என்ன ஏதுன்னே தெரியாம ஏன் கத்துற? அப்படிங்கிற மாரி வேணி ஒரு மாரி ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கிறாங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்க ஆர்டர் எடுக்கிறதுக்காக பாண்டி வராரு. அவரு ரொம்ப கேஷுவலா எப்போ நம்ம ஐஷு தானே அப்படிங்கிற மாரி பேசுறாரு. கால் மீ ஷெஃப் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அங்க சொல்றப்போ எனக்கு நெடுமாறன் தான் வந்துட்டு போனாரு ஒரு செகண்டு. ஸோ ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க? எப்போ நாங்க இது பண்ணோம்? இது எல்லாமே வந்து கிச்சன் மேல தான் இந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் வரும்ன்ற மாரி கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுறாங்க. பாண்டி வந்து ஏன் லேட் ஆச்சுன்னு சொல்ல வராரு. எனக்கு எந்த ரீசனும் தேவையில்ல அப்படிங்கிற மாரி திட்டி அங்கருந்து அனுப்பிடுறாங்க. ஸோ இவங்க வந்து வெளிய போய் ரொம்ப அப்செட்டா உட்கார்ந்திருக்க டைமா பார்த்தீங்கன்னா வந்து, அங்க ஐஷுவோட சிஸ்டர் வந்து அங்க செக் இன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஐஷுவ பார்க்க வராங்க. அண்ட் வந்து பார்த்தோனே இந்த மாரி இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அண்ட் நாங்க இந்த ஆர்ஆர் ரிசார்ட்ல தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஐஷுக்கு அத கேட்டோனே, இல்ல எனக்கு புரியல. இங்க அப்பா இருக்காருன்னு தெரியும்ல. அவருக்கு ஹர்ட் ஆகும்னு உனக்கு தெரியும்ல. இல்ல அவருக்கு ஹர்ட் ஆகணும்ன்றதுக்காகவே வேணும்னே இங்க வந்து கல்யாணம் பண்றியா? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது. வேற எங்க நான் கல்யாணம் வச்சாலும் அவர் வரமாட்டாரு. எனக்கு அவரோட பிளெஸிங்ஸ் வேணும் அப்படிங்கிற மாரி இவங்க சொல்றாங்க. பட் ஐஷுக்கு ரொம்ப கோவம் வருது. எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட ஃபீலிங்ஸையும் நீ வந்து புரிஞ்சுக்கணும். நீ இந்த மாரி பண்ணாத. தயவு செய்து உன் முடிவ மாத்திக்க. நீ கல்யாணம் பண்ணிக்க. ஆனா வெளிய போய் எங்க வேணா கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி வந்து போயிட்டு இந்த மாரி வெற்றி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஐஷு ஒரு மாரி வித்தியாசமா பண்றா. சும்மா கத்திக்கிட்டே இருக்கா. அதுவும் ரூம் சர்வீஸ்ல இருந்து யாரு போனாலும் பயங்கரமா திட்டுறா அப்படிங்கிறாங்க. பட் அவங்க கிச்சனுக்குள்ளாரயே அங்க எல்லாரையும் புடிச்சு திட்டிட்டு தான் இருக்காங்கன்ற மேட்டர் இவங்களுக்கு தெரியாது. ஸோ வெற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால தான் நினைக்கிறேன் உங்க எல்லாரையுமே டார்கெட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இத வந்து வேற ஆங்கிள் எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து அந்த கேன்டீனுக்கு வராங்க. இவங்க பேசுறத வந்து அவங்க கேட்டுடுறாங்க. என்ன கிச்சன் டீம பத்தி இங்க வந்து உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ற எல்லாத்துக்கும் நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தான் எல்லா நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் வருதுன்னு புடிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. வெற்றி வந்து இருந்த கோவத்துல அவருமே எந்திரிச்சு அவன் மேல என்ன தப்பு இருக்குது? ஃபர்ஸ்ட் நீங்க அவன் ஏன் அது வந்து லேட்டா வந்தா நீங்க கேட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா ரீசனையும் சொல்றாரு. பட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். எந்த ரீசனா இருந்தாலும் எனக்கு அத பத்திலாம் கவலையே கிடையாது. ஒரு மாரி சொடக்கு போட்டு அப்படி ஒரு விரல நீட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி அண்ட் வெற்றி பேசுறப்ப கூட ரொம்ப ஓவரா பண்றா. எனக்கு என்னமோ அவங்க பண்றத பார்த்தா திட்டுற மாரியே இல்ல, மிரட்டுற மாரி இருந்துச்சுடா அப்படிங்கிற மாரி பேசிக்கிறாங்க. அண்ட் கரெக்ட்டா அப்பதாங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிக்கு கால் வருது. எங்கன்னா அவர் வந்து அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பார் தெரியுமா? ஸோ அவங்க வந்து அந்த கொட்டேஷன் வந்து அனுப்பியிருப்பாங்க போல. அத பார்த்தோனே அவர் ஷாக் ஆயிட்டு, என்னடா இது இவ்ளோ காசு ஆகுது. இதெல்லாம் நமக்கு சரி வராது. வேணாம் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாரு. இந்த 1 மாசத்துக்கு ஃபுல் பட்ஜெட் வந்து எவ்வளோ நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்களோ நம்ம ரியா மேடம், அத ஃபுல்லத்தையுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாரி இருக்குடா அப்படின்றாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம பாண்டி இருக்காரு தெரியுமா? பாண்டி அவரு என்ன பண்றாருன்னா, நீ பண்ணுடா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஃபோன புடுங்கி அந்த கடையில இருக்கவர்ட்ட வந்து ஓகே நீங்க வந்து இத அரேஞ்ச் பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாரு. அட கடவுளே! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல நம்ம பிரியா வந்து ஃப்ரீசர் ரூம் ஒர்க் அவுட் ஆவலன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து எலக்ட்ரிக்கல் ரூமுக்கு போயிருக்கிறாங்க. அங்க ஏதோ உள்ள போய் எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வராங்க. ஆனா என்ன இதுல ஒரு ட்விஸ்ட்னா, இத வந்து நம்ம வேணி வந்து பாத்துடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. அவங்கள கூப்பிட்டு கேக்குறாங்க, "ஆமா நீங்க என்ன பண்ணீங்க?" அப்படின்ட்டு. "இல்ல, இல்ல அங்க ஒயர்லாம் தொங்கிட்டு இருந்தது. அதனால நான் ஃபோட்டோ
எடுத்தேன் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்க திருட்டு முழி முழிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம வேணிக்கு வந்து செம்ம டவுட்ஃபுல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 54ல வந்து எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 55ல என்ன வந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.